வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோட பர்த்டே அன்னைக்கு ஒரு ஈவினிங் விளாக், ஒரு சின்ன விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன். அன்னைக்கு காலையில இருந்து வீடியோ எதுவும் எடுக்கல, ஈவினிங் வந்து விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. சரி, ஈவினிங் வந்து நம்ம வெளியில போயிருந்தோம், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டேன். இன்னைக்கு என்னென்ன வெளியில போய் சாப்பிட்டோம், இன்னைக்கு எங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புதுசா பார்க்க நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க ஹஸ்பண்ட் அவரு கையில தான் வந்து இன்னைக்கு டின்னர் எங்களுக்கு போச்சு. ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஈவினிங் விளாகா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போது. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு எதுவும் பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் கையில சமையல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான், பயங்கர சந்தோஷம் தான். சரி வாங்க, ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பர்த்டே ட்ரெஸ். நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு 300 ருபீஸ்க்கு வந்து மீஷோல இந்த சாரீ ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த சாரியை கவுனா கன்வெர்ட் பண்ணி பின்னாடி நாட் வச்சு ஃப்ரண்ட்ல ஜிப் வச்சு நம்ம வந்து பெருசா வந்து கவுனா ஸ்டிச் பண்ணியாச்சு. கிராஸ் கட்டிங் போடல, நம்ம பட்டுப்பாவாடைக்கு போடுற மாதிரி தான் வந்து கட்டிங் போட்டிருந்தேன். மற்றபடி போடும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னி வந்து நம்ம டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா ஜிப் வச்சு தான் தேவைப்படும். அதனால வந்து நான் வந்து ஃப்ரண்ட்ல ஒரே ஜிப் மட்டும் வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். சைட் ஜிப் வைக்கிறதோட ஃப்ரண்ட் ஜிப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எந்த பிளானுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இனி எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி சும்மா பார்க்குக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். நமக்கு தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே பிடிக்காதே, வீட்டில் அடங்கவே மாட்டோமே. அதனால வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க் போயிட்டோம். பார்க்கு போயிட்டு நான் வீடியோ எடுக்கல, ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துடலாம். குழந்தைங்களோட வெளியில போறதே ரொம்ப சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுல குட்டீஸ் என்ஜாய் பண்றதை விட நாங்க ரொம்ப அதிகமா என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் குழந்தைங்களை எடுத்துட்டு எப்படித்தான் வெளியில போறீங்களோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து நான் வந்து குழந்தைங்களோட வெளியில போய் நல்லா பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இன்னொரு குட்டி வாண்டு வந்தாலும் நாங்க போவோமான்னு தெரியல, அதையும் நம்ம போக பார்க்கலாம். ஹஸ்பண்டோட சேர்ந்து ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு சில போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. சின்ன குழந்தை மாதிரி ஊஞ்சல்ல உட்கார அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க, எனக்கு ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னோட வெயிட்டை தாங்குச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது இந்த கோல்ட் கப், இந்த பானிபூரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு எனக்காகவே அவரும் சாப்பிட்டாரு. அவரோட சேர்ந்து நானும் சாப்பிட்டேன். பயங்கர ஸ்பைசியாக இருந்தது. என் ஃப்ரெண்டோட வந்து நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து அந்த கடையை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்டு தான் போவோம். ஊரில் ஒசூரில். இங்கே வந்து நான் வந்து அதிகமாக சாப்பிடவே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு, காரமாக இருந்தது. குட்டீஸ்க்கு வந்து வெறும் பூரி மட்டும் கொடுத்துருந்தேன். சாரா குட்டியும் சாப்பிட்டு இருந்தாங்க. எப்பவுமே நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது பெரிய விஷயம் தான் பண்ணணும்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். என் ஹஸ்பண்ட் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பண்ணுவார். அடுத்து ஐஸ்கிரீம், சாரா குட்டி பார்த்த உடனே ஐஸ்கிரீம் கேட்டாங்க. சாரா ஆளுக்கு ஒரு குட்டீஸ்க்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சூப்பராக்கா. ஸோ அருண் ஐஸ்கிரீம் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எந்த ஐஸ் சாப்பிட்டாலும் இந்த அருண் ஐஸ்கிரீமோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இன்னைக்கு நிறைய பெரிய ஐஸ்லாம் அங்கே இல்லை, சின்ன ஐஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால அது வாங்கிட்டு பவுலுக்கு ஒரு 2 வாய் கொடுத்துட்டு நாங்களும் 2 வாய் சாப்பிட்டாச்சு. அடுத்து எங்கே போகிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிளானுமே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு காலைல பிளான் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம பர்த்டே சும்மா நார்மலாக போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். ட்ரெஸ் மட்டும் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி சாரா குட்டி பஜ்ஜி போண்டா கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி போண்டா ஃபர்ஸ்ட் வாங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மற்ற கடையை விட இந்த கடையில் வந்து சாப்பிடுவோம். இங்கே வந்து 5 ரூபாய் தான் சொல்லுவாங்க, ஆனால் வடைலாம் உளுந்து வடை ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஜ்ஜி சூடாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்களும் வெயிட்டிங்கில் இருந்தோம். சரி பஜ்ஜி வரட்டும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சட்னி சாம்பார் இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வடை பஜ்ஜி போண்டா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். குவாலிட்டிலையும் சரி குவான்டிட்டிலையும் சரி எண்ணெய் கூட அடிக்க ஒருக்கா மாற்றிடுவாங்க. நான் வந்து எப்போ வந்தாலுமே நான் வந்து பார்ப்பேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ போல நம்ம ஒரு டீயை வாங்க, அதை என் பையன் எங்கிட்ட இருந்தே பிடுங்கி குடிக்க, சரி போனா போதும் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பால் வாங்கல, வீட்லயே பால் இருந்துச்சு. ஸோ அதனால வீட்டில் போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சாரா குட்டி என்னையும் போட்டோ எடுங்க சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க.
பவுலுக்கு வந்து வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா இடமே வெயில் தான். கொஞ்சம் ஈவினிங்காவே கிளம்பிட்டோம், அதனால வெயில் தான். அதனால வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. வெயில் அடிக்குதா? திருப்தியா பலகாரமும் டீயோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியிலே ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிக்கலாம், வெளியில எதுவும் சாப்பிட வேண்டாம், நான் இன்னைக்கு என்னோட கையில சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பயங்கர சர்ப்ரைஸ் தான். ஸோ அதனால சிக்கன் ஒரு 1 kg வாங்கிட்டு வந்துட்டாரு. அவரே தான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா போட்டாரு. ஆல்ரெடி 2-3 டைம் செஞ்சிருக்காரு. எங்க ஹஸ்பண்டுக்கு சமைக்கவே தெரியாது சுத்தமா, சாப்பாடு கூட வைக்க மாட்டாரு. ஆனா 1-2 டைம் சில்லி மட்டும் போட்டிருக்காரு யூடியூப்பை பார்த்து. இந்த தடவை எப்படி செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஹஸ்பண்ட் வெளியில வாங்கி கொடுக்கறத விட அவர் கையில சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைங்களா? எனக்கு மனசுக்கு நிறைவா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பகுதி தான் என்னோட வாழ்க்கையில நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வெளியிலே சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனா பயங்கரமா ஹஸ்பண்டை வெறுப்பேத்தி நான் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா கூட மனுஷன் கோபப்படாம பொறுமையா எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுவும் செஞ்சது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. கூடவே சாதத்துக்கு அவரே குக்கர் கழுவி சாதமும் வச்சாரு. சாப்பாடு வைக்கிறது கூட கஷ்டம்தான், அவரு செய்யறதுக்கோ வர்றதுக்கோ நிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பெரிய பெரிய கிஃப்டோ பெரிய பெரிய விஷயமோ நமக்கு அது இது வாங்கி கொடுக்கறதோ அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலையை பகிர்ந்துக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நம்மளே வேலை செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? நம்மளோட வேலையில பகிர்ந்துக்கிட்டாவே பாதி இல்லை பயங்கர சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து எல்லா பர்த்டேக்கும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பர்த்டே அன்னைக்கு அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நார்மல் டைமே எனக்கு கூட வேலை செஞ்சு தருவாரு. பர்த்டே டைம் அப்படிங்கும்போது அவங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க. துணியை காய போட்டு கொடுத்தாங்க, காலையிலேயே வெஷல் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. கூடவே இப்போ டின்னர் அவங்களோடது தான். ஸோ 1 kg சிக்கன் வாங்கங்காட்டி நான் வந்து சிக்கன் ரைஸ் மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேண்டாமா, நீ சிரமப்படாத, சாதம் மட்டும் வச்சுக்கலாம், தயிரோட குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம், நம்ம சிக்கன் சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னாலையும் ரொம்ப அதிகமால இப்ப சாப்பிட முடியறது இல்ல, அதே மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அவரே அரிசி கழுவி சாதம் வச்சாரு. பார்க்கவே எனக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு வீடியோ எடுக்கும் போது. ஏன்னா வந்து நான் சும்மா உட்காந்துருக்கேன் இல்லைங்களா? எப்போ அவர் ஒரு வேலை செய்வார், நான் ஒரு வேலை செய்வேன். நீங்க நான் சும்மாவே உட்காந்துருக்கும் போது இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. எங்க மாமியார் இருந்து வீடியோ பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எங்க பையனை வேலை வாங்குறாங்கன்னு நினைச்சா கூட பரவாயில்ல, ஆனா அவங்களும் ரொம்ப ஜாலிதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு எங்க மாமியார் சொல்லுவாங்க. ஸோ சமையல் அழகா பண்ணிட்டாரு. அவரு உப்பு போட்டு சாதத்தை அடுப்புல வச்சாச்சு. அப்புறம் சிக்கனுக்கு வந்து ஆனியன் வந்து கட் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா வந்து மசாலா பிடிக்கட்டும், கொஞ்சம் நேரம் கழிச்சே பொறிங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்காட்டி ஒரு 1.5 hours விட்டுட்டோம். சரி வெங்காயத்தை இப்போ கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. வெங்காயத்தை முன்னாடி கட் பண்ணங்காட்டி கொஞ்சம் காரமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால எப்பவுமே நம்ம வெங்காயத்தை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கட் பண்ணணும், அப்போதான் நல்லா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு உட்காந்து சும்மா வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். அவரு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், அவரு தான் கட் பண்ணியும் கொடுத்தாரு. சாரா குட்டி தூங்குற மாதிரி ஆயிட்டாங்க. சரி வாங்க பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் சாதம் போட்டு தயிரோடு கொடுத்துட்டோம். ஏன்னா சில்லி பார்த்துட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களா பாருங்க, ஒரு கைப்பிடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த கைப்பிடியில வந்து அந்த இடுக்கியெல்லாம் மாட்டி ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. முன்ன பின்ன சமைக்க வந்தாதானே நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ வந்து எடுத்துட்டாரு. ஏன்னா பெரிய சட்டியில் போட்டு எடுக்கும்போது கைக்கு சுடும் இல்லைங்களா? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் பொண்ணுங்க சமைச்சாலும் ஜென்ஸ் சமைக்கிறது வந்து லேடிஸ் சமைக்கிறத விட டேஸ்டா இருக்குமா, அது உண்மைதான். சாரா குட்டி சாப்பிட்டு இருந்தாங்க, பவர் கரெக்டாக போயிடுச்சு. 2-3 டைம் என்னன்னு தெரியல, ஈவினிங் பவர் போயிடுச்சு. இது வந்து எமர்ஜென்சி லைட் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும். பவர் போனால் கூட இந்த ரூமில் வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
குட்டீஸையும் உட்காந்து சாப்பிட வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டார்ச் வச்சு சமைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் 2 நிமிஷத்துல கரண்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். அவர் கையில் போட்டால் கூட கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் கரண்டியில் எடுத்து போட சொல்லியிருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக வெந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, நல்லா மசாலா பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சங்காட்டி நல்லா மசாலா அதில் போன்குள்ளெல்லாம் மசாலா போயிருந்தது. எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படியே வாயில் வைக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அது மாதிரி டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். நம்மளை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைக்கிறாங்க. நம்ம லைஃப்பில் என்ன நமக்கு கிடைக்குதோ இல்லையோ பாருங்கள், என்னை பெற்றவங்க எங்கெங்கேயோ பக்கத்தில் இருந்தும் பார்க்க வரல, பக்கத்தில் இருந்தும் பேச வரல, இருந்தும் இல்லாத மாதிரி தான். என்னோட பெற்றவங்க இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோட லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேன். ஆனால் என் கஷ்டம் எல்லாமே வந்து எப்படி சந்தோஷமாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீ போய் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க எப்படி மசாலா நல்லா பிடிச்சிருந்தது. நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உடம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒத்துக்கிறதே கிடையாது, பயங்கர டயர்ட் ஆயிடுது, முன்னத்த மாதிரி கிடையாது. ஆனால் மற்றபடி ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, மச்சான் துணை இருந்தால் தான் மலையேறுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை துணை நமக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா எங்களை மாதிரி யாரும் சண்டை போட முடியாது, எங்களை மாதிரி யாருனாலையும் சமாதானப்படுத்தவும் முடியாது. ஆனால் சண்டை வந்து யார் நீங்களே சண்டை போட்டால் கூட அந்த சேர்ற நேரம், அந்த கோவப்படுற நேரத்தை குறைச்சி பார்த்துருங்களேன், லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோட லைஃப்பில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு சண்டை அப்படிங்கிறது சாப்பாட்டு வேலை வரை மட்டும்தான் இருக்கும் எங்ககிட்ட. ஏன்னா அடுத்த நேரம் அவர் சாப்பிட்டே சாப்பிடணும். நான் சமைச்சதை யார் பண்ணுது? அப்பா செஞ்சு கொடுத்தாரா? அப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. சொல்லிடு, அப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. சந்தோஷமாவே இருந்துட்டா லைஃப் நல்லா இருக்காது இல்லைங்களா? கொஞ்சம் சண்டையும் இருக்கணும், காரசாரமா இருந்தாதான் சாப்பாடு கூட நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ, இன்னைக்கான டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு. நான் வந்து கேக் வெட்டியிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.